எய்த் பே கமிஷனோட ஒரு சின்ன அப்டேட் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல எய்த் பே கமிஷன் என்ன அப்டேட் கொடுத்திருக்காங்க, ஒரு ஆன்லைன் போர்ட்டல் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. அது எதனால, அதனால என்ன இம்பாக்ட் வரும், அதுல யாரெல்லாம் அந்த போர்ட்டலை யூஸ் பண்ணிக்கலாம், அந்த போர்ட்டல்ல என்ன இருக்கு, என்ன மாதிரியான விஷயங்களை சப்மிட் பண்ணணும், அதுல யாரு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, இதனால என்ன இம்பாக்ட் இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். எய்த் பே கமிஷன் ஆன்லைன்ல போர்ட்டல் ஓபன் பண்ணிருக்காங்க. இதுல வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸா இருக்கட்டும், பென்ஷன் வாங்குறவங்களா இருக்கட்டும், நார்மல் பீப்புள்ஸா இருக்கட்டும், எல்லாருமே தங்களோட சஜஷன் பிளஸ் மெமெண்டோரம் வந்து கொடுக்கலாம். இதுக்கான ஒரு பெரிய சான்சஸா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த போர்ட்டலை வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. எய்த் பே கமிஷனோட அபிஷியல் வெப்சைட்ஸ் என்ன அப்படின்னா 8cpc.government. இதுலயுமே சஜஷனை பண்ணலாம். அதே மாதிரி மை government.inலயுமே வந்து நம்ம வந்து சஜஷனை கொடுக்கலாம். ரெண்டுமே வந்து அபிஷியல் வெப்சைட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், தங்களோட சஜஷன்ஸை கொடுக்கலாம் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ், அதே மாதிரி பென்ஷன் வாங்குறவங்க, அதே மாதிரி யூனியன்ஸோட எம்ப்ளாயிஸ், அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்ஸ், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அந்தந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்த ஸ்டாஃப்ஸ் வந்து இந்த இதுல கொடுக்கலாம். அதே மாதிரி நார்மல் பீப்புள்ஸும் வந்து இதுல வந்து தங்களோட சஜஷன்ஸை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. இந்த ப்ராசஸ் வந்து ரொம்பவே இன்க்ளூசிவா வந்து டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த எய்த் பே கமிஷனோட ஆன்லைன் போர்ட்டல்ல 4 கேட்டகரிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் எம்ப்ளாயி பென்ஷனர். இவங்கெல்லாம் வந்து இந்த கேட்டகரியில வந்து போய் தங்களோட சஜஷன்ஸை கொடுத்துக்கலாம். அதே மாதிரி அடுத்தது அசோசியேஷன்ஸ், யூனியன்ல ஒர்க் பண்றவங்க அடுத்த கேட்டகரியில சஜஷன் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி, டிபார்ட்மெண்ட், யூடி, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிறவங்க வந்து இது கொடுக்கலாம். அதுக்கு அடுத்த கேட்டகரி வந்து ஜூடிஷியல் ஆஃபீஸர். ஒவ்வொருத்தருமே தங்களுக்கு என்ன மாதிரியான கேட்டகரி வந்து சூட் ஆகும் அப்படின்ற மாதிரி அதை வந்து சூஸ் பண்ணிட்டு சப்மிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தங்களோட சஜஷன்ஸை வந்து சப்மிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த போர்ட்டல்ல இருக்கு. அதே மாதிரி இதோட போர்ட்டல் எப்போ ஓப்பன் ஆச்சு அப்படின்னா March 5 ஓப்பன் ஆயிடுச்சு. இதோட டெட்லைன் April 30 வரைக்கும் தான். April 30க்குள்ள உங்களோட சஜஷன்ஸை நீங்க வந்து சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. எக்ஸ்பெக்டட் இம்பாக்ட் என்ன வந்து இதுல இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சேலரி ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம வந்து மாத்துறதுக்கான சஜஷன்ஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி பென்ஷன் சிஸ்டத்தை வந்து சேஞ்ச் பண்றதுக்காகவோ இல்ல அப்டேட் பண்றதுக்கான சஜஷன்ஸை நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி அலோன்சன்ஸை ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்ற சஜஷன்ஸ்லாம் நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இந்த மாதிரி இம்பாக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் சேலரி வந்து 20% இருந்து 50% வரையும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இதுல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா மினிமம் சேலரி 18,000ல இருந்து 50,000 வரையும் இன்க்ரீஸ் பண்ணலாம், அந்த ரேஞ்ச் வந்து உயரலாம் அப்படின்ற சஜஷன்ஸ் கொடுத்தா இது வந்து இருக்கும், அதாவது இதனால இம்பாக்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறாங்க. அடுத்து ரொம்பவே முக்கியமான விஷயமான ஃபிட்மென்ட் ஃபேக்டரை தான் பார்க்க போறோம். சேலரி இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா, அதாவது சேலரி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்றத டிசைட் பண்ற ஒரு ஃபேக்டர் தான் ஃபிட்மென்ட் ஃபேக்டர். அதாவது 7th பேல வந்து 2.57% வந்து இன்க்ரீஸ் ஆச்சு இதனால அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல அதாவது இப்போ இருக்க எய்த் பே கமிஷன்ல வந்து 2.86 வரையும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அப்படின்னா என்னன்னா, உங்களோட இப்போ இருக்க பேசிக் சேலரியை மல்டிபிள் பண்ற ஒரு ஃபேக்டர் அப்படின்னே சொல்லலாம். எக்ஸாம்பிள் 18,000 நம்ம வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா 2.57 நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 46,000க்கு மேல வந்து நம்மளுக்கு சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால இந்த ஃபேக்டர் வந்து ஒரு ஃபைனல் சேலரி எவ்வளோ அப்படின்றத வந்து டைரக்டா டிசைட் பண்ணும் அப்படின்ற மாதிரி இந்த ஃபேக்டரா சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன மாதிரியான சஜஷன்ஸ்லாம் வந்து இந்த போர்ட்டல்ல வந்து நம்ம சப்மிட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் மினிமமா வந்து 3.0% வரையும் நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி நீங்க சஜஷன் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் மினிமம் பேசிக் சேலரி வந்து 50,000 வரையும் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரியும் சஜஷன் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி யூனிட் வந்து 3 பேர்ல இருந்து 5 பேரா வந்து மாத்தணும் அப்படின்ற மாதிரி சஜஷனும், HRA அண்ட் டிரான்ஸ்போர்ட் அலோன்ஸை வந்து இன்ஃப்ளேஷன் அடிப்படையில இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சஜஷனும் கொடுக்கலாம். பென்ஷன் வாங்குறவங்களுக்குமே வந்து மினிமம் பென்ஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியான சஜஷனுமே நீங்க அந்த ஆன்லைன் போர்ட்டல்ல வந்து போய் டைப் பண்ணி அதே மாதிரி எந்த மாதிரி கேட்டகரி வைஸ் சூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து சப்மிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இதனால கவர்மெண்ட் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி வாட்ஸ்அப் லிங்கா இருக்கட்டும், இல்லைன்னா ஃபேக் சேலரி கால்குலேட் பண்றோம் அப்படின்ற ஒரு வெப்சைட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அபிஷியல் வெப்சைட் மை government.in இல்ல அப்படின்னா 8cpc.government.inல வந்து நீங்க வந்து சப்மிட் பண்ணுங்க. ஃபேக்
வெப்சைட்டோ இல்ல ஃபேக் லிங்க்ஸோ நீங்க வந்து டச் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தத்துல 8th பே கமிஷன் வந்து இந்த கன்சல்டேஷன் ப்ராசஸ வந்து கொண்டு வந்தது எதுக்காக அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸும் அண்ட் நார்மல் பீப்புள்ஸும் எல்லாருமே வந்து இது மூலியமா கம்யூனிகேஷன் பண்ணலாம். அதே மாதிரி இது மூலியமா தங்களோட கருத்துக்கள வந்து சஜஷன் குடுக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் இந்த போர்ட்டல் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஏப்ரல் 30 வரை தான் இதுக்கான டெட்லைன் இருக்கு. ஸோ அதுக்குள்ளயுமே உங்களோட சஜஷன்ஸை வந்து நீங்க வந்து அதுல சப்மிட் பண்ணலாம். இதுல எப்படி நீங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க அந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிருக்கணும். அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்றது உங்களோட மொபைல் நம்பரோ இல்ல இமெயில் கொடுத்து ஓடிபி வரும். ஸோ அது மூலயமா நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் கேட்டகரியை நீங்க செலக்ட் பண்ணிட்டு, அதாவது நான் முன்னாடியே 4th கேட்டகரி சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த கேட்டகரியில உங்களோட கேட்டகரியை நீங்க சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட சஜஷன்ஸை வந்து நீங்க கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த சஜஷன் போர்ட்டல்ல வெறும் டெக்ஸ்ட் ஃபார்மேட் மட்டும் தான் இருக்கு. ஸோ நீங்க வந்து டாக்குமெண்ட் வைஸாவோ இல்ல நீங்க வேற ஏதாவது இமேஜ் அப்லோட் பண்றோம் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இதுல இல்ல. ஒன்லி டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல மட்டும் தான் இந்த போர்ட்டல் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கிளியரான டெக்ஸ்ட்ல கிளியரான ஃபார்மேட்ல நீங்க அனுப்புங்க. ஸோ பேராகிராஃப்ல அனுப்பாம ஒரு கிளியரான ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல அனுப்புங்க. அது மட்டும் இல்லாம ஷார்ட் அண்ட் கிளியர் பாயிண்ட்ஸா இருக்கணும். புல்லட் ஃபார்மேட்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்க. ஸ்பெசிஃபிக் டிமாண்ட்ஸ்லாம் வந்து நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி பண்ணலாம் சொல்லிட்டு நான் சொல்ற அந்த 5 பாயிண்ட்ஸ் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான சஜஷன் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த போர்ட்டல்ல வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல நீங்க கொடுங்க. ஸோ எந்த மாதிரி சஜஷன்லாம் கொடுக்கலாம் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஸோ இந்த 8th பே கமிஷனோட போர்ட்டல் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, நீங்க முன்னாடியே யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்றதையும், இனிமே யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா எந்த மாதிரி சஜஷன் கொடுக்கலாம் அப்படின்ற டிப்ஸையும் நீங்க இந்த வீடியோட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.